ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுடைய பணிச்சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். நீதிமான்களே, யார் நீதிமான்? சங்கீதம் 15 சொல்லுகிறது, யார் நீதிமானாக இருப்பார்கள் சொல்லி. சங்கீதம் 15 படித்து பாருங்க. ஏன்னா பிரசங்கமாக தான் ரொம்ப நேரம் பேசலாம். சங்கீதம் 15, யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர், பரிதானம் வாங்காதவர், அதாவது பரிதானம் லஞ்சம் வாங்காதவர், கள்ளக்கணக்கு எழுதாதவர், பொல்லாத அருவருப்பான வாழ்க்கையில் இல்லாதவர், அவர்கள் தான் நீதிமானாக இருக்கிறார். நீங்கள் நீதிமான் ஆகும்படி விரும்புங்கள். தன் பணத்தை வட்டிக்கு கொடாதவர், அவர் தான் நீதிமான். நீதிமானுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் வாங்க. நீதிமானுடைய வாழ்க்கைக்கு வரும்படி தேவன் விரும்புகிறார். நீதிமானோ பாடி மகிழ்கிறார். அதனால தான் சொல், நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஏன்னா நீதிமான்களுக்கு சில நேரம் வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த வேதனை உள்ள இருக்கிற அந்த தேவனுடைய பிரசனத்தை எடுத்துட முடியாது. கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை எடுத்து போட முடியாது. அதான் சொல்றார், நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள். தானியேலுக்கு வேதனை தான், நீதிமான் தானே தானியேல். பாபிலோன்ல கொண்டு வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்துட்டார். சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இல்லை, வேதனை இருக்கத்தான் செய்து. அடிமையின் தேசத்துல அடிமையாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்த மகிழ்ச்சி அவரை உயர்த்துச்சு. கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி அவரை ஞானவானாய் மாற்றியது. கர்த்தருக்குள்ள இருந்த மகிழ்ச்சி அவரை ஒரு தீர்க்கதரிசியை மாற பண்ணினது. கர்த்தருக்குள்ள இருந்த அந்த மகிழ்ச்சி அவரை ஜெயிக்க பண்ணினது. 3 ராஜ்யங்கள்லையும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது என்று வசனம் சொல்கிறது. எனக்கன்பானவர்களே, நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அதான் நமக்கு ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்படியே மனசொல்லாம் மனவேதனையோடு இருப்பாங்க. அதை அப்படியே சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. எதையும் சுமக்காதீங்க, அதை தூக்கி ஓரம் வச்சிடுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன், உங்கள் பலன், உங்கள் பலன். வேற எதுவும் இல்லை. கர்த்தருக்கு நீங்க மகிழ்ச்சியா இருங்க. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். என்ன துதி செய்யறதுக்கு ஒரு தகுதி வேணுமா? இருதயம் எந்த அழுக்கு இல்லாமல், அப்பழுக்கு இல்லாமல், பரிசுத்தமான எண்ணத்தோடு கூட, கசப்பு இல்லாமல், பகை இல்லாமல், விரோதம் இல்லாமல் தேவனுக்கு நேராக துதிச்சுக்கிட்டே இருங்களேன். அந்த துதியில தேவ பிரசன்னம் இறங்கிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய வல்லம் இறங்கிட்டே இருக்கும். தேவனுடைய கிருபை இறங்கிட்டே இருக்கும். இருதயத்துல மாசுக்களை நீக்கி, இருதயத்தை செம்மைப்படுத்தி, இருதயத்தை உழுது, நமக்கு தெரியாம நம்ம இருதயத்துல நிறைய பொல்லாங்கலா இருக்கும்ல. இந்த இருதயம் கேடும் திருக்குள்ளது என்று வேதவசனம் சொல்லுது. இருதயத்தை கிளறி வெளியே அசுத்தங்களை எடுத்து போட்டோம்னா செம்மையான இருதயம் மாறிடும். வசனத்தை அப்படியே உடனே ரிசீவ் பண்ணும். அப்படிப்பட்ட இருதயமா மாறணும். மாறிட்டு நீங்க துதிக்கும் போது அது தேவனுடைய சமூகத்துல பிரீதியாயிருக்கும், அது மகிமையாயிருக்கும், அது அழகாயிருக்கும். அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இருக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு இல்லை ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் இருக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியில குறையாமல் இருக்கட்டும். நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி கனி கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன், சின்னுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.